ஒரு ஜாதகருக்கு தொழிலை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா 6ஆம் பாவத்தை வச்சும் 10ஆம் பாவத்தை வச்சும் சனியோட தன்மையை பொறுத்தும் தீர்மானிக்கிறாங்க. அப்படி இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருந்தா அவருக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு அரசாங்க வழி தொடர்பெல்லாம் எளிமையாக கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதிகார தோரணை இருக்கும் அவர்கிட்ட. எப்பவும் எதிர்மறையாக செயல்படுற விஷயங்கள் அவருக்கு புலப்படாது. ரொம்ப நேர்மறையாக செயல்படுற விஷயங்கள் தான் இருக்கும். எதிர்மறையாக வர்ற தனவரவை கூட அவர் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். உயர் அதிகாரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அவருக்கு. அரசாங்க வழி தொடர்புலாம் இருக்கும் அவருக்கு. பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தீயணைப்புத்துறை, இராணுவம், போலீஸ், இந்த மாதிரி துறையெல்லாம் இருக்கும். அவர் ஒரு வக்கீலாக இருந்துட்டார்னா ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவராக இருப்பார். கடுமையாக போராடக்கூடியவராக இருப்பார். எந்த சூழ்நிலையும் பின்வாங்காத தன்மை இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு ஜாதகருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டார்னா அவருக்கு வெளிப்படுற தன்மைகள் இப்படி இருக்கும். செவ்வாயோட தன்மையை பொறுத்து இது தீர்மானிக்கப்படுது. செவ்வாய் பலவீனம் அடைஞ்சிட்டா அவருக்கு ரொம்ப கடுமையாக போராடக்கூடியவராக இருப்பார். தொழிலில் வருமானத்தை ஈட்ட முடியாத தன்மை இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் அவரது திருப்திகரமான மனநிலையுமே அடைய மாட்டார். அவர் ரொம்ப நாள் போராடிட்டு இருப்பார் அந்த தொழிலில். ஆனாலும் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும் அவருக்கு. எதிரிகளோட தன்மைகள் இவருக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் போட்டிகள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் செவ்வாய் அமர்ந்துட்டா வெளிப்படுறதுக்கான தன்மைகள் நிறையவே இருக்கும். நன்றி.